அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பயிலமா பார்க்கக்கூடியது முகத்துக்கான யோகா, அதாவது ஃபேஸ் யோகா பகுதி 2. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடந்த பகுதியில் நம்ம 6 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் காதுகள் மேல் நோக்கி தூக்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பகுதி 2ல் அதே மாதிரி தான் அந்த 6 பாயிண்ட்டுமே கொஞ்சம் நம்ம சுழற்சி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பண்ணதை நம்ம அழுத்தி அப்படியே பிடிச்சிருந்தோம். இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அப்போ தான் கண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸாலும் சரி, இல்லை அந்த நரம்புகளுமே சரி, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவேட்டாக இருக்கும். அந்த பஃபி ஐஸுக்கு உள்ளது நல்லாவே சரியாகும். பஃபி ஐஸ் ஆர் ஐ பேக்ஸ். இதில் என்ன பலன்கள், இன்னும் அடுத்த பகுதி பலன்கள் பார்த்தோன்னா நமக்கு கண்களுக்குமே ரொம்பவே நல்லது. கண் பார்வைக்கு நல்லது. இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் செய்கிறதுனால கண் பார்வைகளுக்கு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது தாராளமாக செய்யலாம். சரி, இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி 1. இந்த 6 பாயிண்ட்டுமே சுழற்சி பண்ண போகிறோம். இதில் இதை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். 1 அப்படியே கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம். 10 9 8 7 6 5 4 3 2 1. ரொம்ப கண்ணுக்கு மேலே கிட்ட போகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேல இருக்க பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். அதே மாதிரி ஒரு 10 முறை கிளாக் வைஸ், 10 முறை ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டை கடைசி ஒரு பாயிண்ட்டை தளர்த்திக்கலாம். இப்போ இந்த காதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த 2 விரல்கள் வச்சுட்டு இந்த 2 விரல்கள் நடுவில் இந்த காதை இப்படி வைக்கணும். அந்த சிசர் மாதிரி வச்சுட்டு இப்படி நல்லா இப்படி ரப் பண்ண போகிறோம். ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேல் நோக்கி இந்த இடத்துலையும் சரி, இந்த பின்னாடி இந்த இடத்துலையுமே சரி, நல்லாவே அந்த இது கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். நல்லா இப்படி சிசர் மாதிரி வச்சு இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம். 2 பக்கமே சைமல்டைன்ஸாக அப்படியே செஞ்சிடலாம். 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்த பயிற்சி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்து தலைக்கு எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ இந்த 2 விரல் வச்சு, ஆள்கட்டி விரலும் நடு விரலுமே வச்சு இந்த கழுத்துல இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். வச்சு நல்லாவே சுழற்சி கொடுக்க போகிறோம். மார்பு பகுதியை கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்லையும் பண்ணிடணும். 10 முறை பண்ணிவிட்டு இன்னொரு 10 முறை ஆன்டி கிளாக் வைஸ். அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி அதே 2 விரல்ல வச்சு மேல் நோக்கி மறுபடியும் அதே மாதிரி கொடுக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம்.
இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கண்கள் கீழ இருக்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த சதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஐ பேக் அதுவுமே நல்லாவே சரியாகும். முகத்துக்குமே நல்லா வந்து பொலிவு கிடைக்கும். முகம் முழுக்க வந்து ரத்த ஓட்டம் நன்றாகவே சீராக சென்றா போதும். அதுவே வந்து நம்ம முகம் வந்து நல்லாவே பொலிவு வந்து வரும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நெறைய வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த மாரி நேச்சுரலா வந்து பண்ணே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இந்த பயிற்சிகள முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.